என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமோட கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தாலும் கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று எது அப்படின்னா 2 மற்றும் 3 இதுதான் கரெக்டானது. நேரான ஆல்கேன்களை காட்டிலும் வலை ஆல்கேன்களுக்கு உயர்ந்த ஆக்டேன் எண் உண்டு. செகண்ட் ஒன் நேரான ஆல்கேன்களை காட்டிலும் ஆல்கீன்களும் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்களும் அதிக ஆக்டேன் எண் கொண்டு இருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் அடுத்து ஹார்மோன்களை அவை உண்டாக்கும் நோய்களோடு பொறுத்துக்க நோய்கள் கேட்காங்க. இன்சுலின் நீரிழிவு நோய், தைராக்சின் கல்லளை நோய். இதை ரெண்டை வச்சு போட்டிருந்தாலே நீங்கள் போட்டிருக்கலாம் மேக்ஸிமம். சரி, இன்சுலின் நீரிழிவு நோய், தைராக்சின் கல்லளை நோய். அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். 5, 4, 1, 3. அடுத்து தேர்ட் கொஷின் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. கரோனினாய்டு அப்படின்னா எது சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னா 2 மற்றும் 3 தான் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. இந்த 2 தான் கரெக்டு, இது 2 தப்பு. ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நோபல் பரிசு கேட்டிருக்காங்க. விக்டர் அம்ரோஸ் மற்றும் கிரே ரக்கூன் ஆகியோர் இணைந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்தில் நோபல் விருது வழங்கப்படுது. இது மைக்ரோ ஆர்என்ஏ நுண்ணாரண்யே தான் நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அது கரெக்டு. ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சி குறித்து சரியான கூற்றுக்கள் எது சரியான கூற்றுக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சி 1 தான் அதாவது தேர்டு ஒன்று தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி பயண வீரர்கள் பொது ரீதியான வான்வெளி பயண பயிற்சியினை ரஷ்யாவில் உள்ள யூரி ககாரின் அண்டவெளி பயணி பயிற்சி மையத்தில் பெறுவார்கள். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் 3 மட்டும்தான் சரியான கூற்று. அடுத்த 6வது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளில் PFAS பற்றிய கூற்றுகளை தேர்ந்தெடுத்துக்கும். இது எது அப்படின்னா ஃபஸ்ட் அண்டு தேர்டு மட்டும்தான் சரியானது. ஃபஸ்ட்டு அண்டு தேர்டு சரியானது. ஃபிஃப்த் ஒன் பின்வரும் கூற்றுகளில் எவை ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்கள் தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சி குறித்து சரியான கூற்று கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டு தேர்டு ஒன்று தான் கரெக்டானது. ஃபஸ்ட் அண்டு தேர்டு. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் PFAS அதை பற்றி சரியான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் அண்டு தேர்டு தான் சரியானது. இதுக்கும் ஃபஸ்ட் அண்ட் தேர்டு தான். அது பெர்ஃப்ளோரா மற்றும் காலிஃப்ளோரா ஆல்கல் பொருட்களாகும். இது நாளமில்லா சுரப்பிகளை சீர்குலைக்கும் திறனுடையது. PFAS அப்படின்னாங்கிறது. இது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படின்னா இன்சாட் 3D தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பின்வரும் பழங்குடியினரில் யார் கால்நடை பராமரிப்பாளர்களாக செயல்படுகிறார்? யார் அப்படின்னா ரவாட்ஸ் தான் கரெக்டு. அடுத்து 10வது கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் வர குரூப் 1 எக்ஸாமில் கூற்றும் சரி காரணமும் சரி தான் நிறைய இதுக்கு ஆன்சர் வருது. ஆப்ஷனை பார்த்து நீங்கள் போட்டிருந்தாலும் ஒரு வேளை கொஞ்சம் இது கரெக்டாகலாம். இப்போ இதுக்கு கரெக்டு. ரெண்டுமே கூற்றும் சரி காரணமும் சரி. இதான் ஆன்சர். இது மேட்ச் தான் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சயாத்ரிஸ் எழும் இடத்துல சரியாக பொருத்தணும். சயாத்ரிஸ். அலக்நந்தா அப்படிங்கிறது கார்மல் திபெத் எல்லை. பாண்டக் அப்படிங்கிறது மத்திய இமயமலை. பிரம்மபுத்திராங்கிறது திபெத். அப்போ 4, 1, 2, 3 தான் கரெக்டு. வரிசைப்படி வரிசைப்படுத்துறது. அகமதாபாத் மின்வேலை நிறுத்தம் 1918 ஆரம்பிச்சிருப்பாங்க மார்ச்சில். சம்பரான் சத்தியாகிரகம் எப்போ அப்படின்னா 1917. கேதா சத்தியாகிரகம் 1918 ஏப்ரல். ரவுலட் சத்தியாகிரகம் தெரியும் 1919. அப்போ எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா 17, 18, 19 இந்த மாதிரி தானே வரும். அப்போ செகண்டு, ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து 13 இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்துள்ளது? அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா செகண்ட் மற்றும் தேர்டு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது
அடுத்த ஒரு மேட்ச் தான் என்ன அப்படின்னா வந்து பேசுவா. இது வந்து அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. பேசுவா அப்படின்னா வந்து முதலமைச்சர், அமாத்தியர் அப்படின்னா வந்து நிதியமைச்சர், சச்சிவா அப்படின்னா வந்து கண்காணிப்பாளர், சுமந்தி அப்படின்னா வந்து அயல்நாட்டு செயலர். 2, 3, 4, 1 தான் வந்து ஆன்சர். மேட்ச்சு இதே வந்து இந்தியா உலகம் இதெல்லாம் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 4, 3, 2, 1 இதழ்கள் வந்து தெரியும். 4, 3, 2, 1 இந்திய உலகம் மீதம் வந்து டியூவான், டெலிகிராஃப் வந்து மெக்கன்லி, பெங்கால் கிற்கரு இதழ் வந்து சார்லஸ் மெக்கலின், கல்கத்தா இதழ் வந்து கேஎஸ் பக்கிங்ஹாம். இது வந்து கரெக்டான ஆன்சர். காரணம் தான் வந்து சரி. சினிமா பிரபலமாக இருந்தது அறிஞர் அண்ணாவை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து சரி தான். அவர் வந்து சினிமாவில் பிரபலமான வந்து அரசியலையும் வந்து லட்சியங்களை வந்து அடையலாம் அப்படின்றத மூலமாக இது பண்ணியிருப்பார். அது தான் வந்து கரெக்டு. கிளர்ச்சி வந்து பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா வந்து சம்பரான் கிளர்ச்சி அந்த எது வந்து சரியான கூற்று அப்படி எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. கணபதி பண்டிகையும் தன்னாட்சி இயக்கம் தான் வந்து தப்பு. செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கதர்கட்சி வந்து லாலா ஹர்தயால் அதுதான் வந்து சரியான கூற்று. அடுத்து வந்து 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவானா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார். எப்போ அப்படின்னா வந்து மார்ச், ஏப்ரலில் வந்து செஞ்சுருப்பார். கூற்றுகள் வந்து எது உண்மையானதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து மூணுமே வந்து சரியான கூற்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது சத்யஜோதக் சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வந்து ஜோதிராவ் பூலே தான். அவர் தான் வந்து அந்த இயக்கத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 21 வந்து எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்தவ அமைப்பின் முதல் ஆசிரமம் எது அப்படின்னா வந்து கிறிஸ்துக்குள்ள ஆசிரமம் திருப்பத்தூர். அங்கே தான் வந்து முதல் ஆசிரமம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது சிந்து சமவெளி நாகரிகம். ஏற்றுமதி பொருட்கள் வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து ஏற்றுமதி பொருளாக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. 4மே வந்து கரெக்டு தான். பருத்தி, மரம், உணவு தானியங்கள், கால்நடைகள் எல்லாமே. அடுத்து பிரம்மஞான சபையின் நோக்கம் அது என்ன அப்படின்னா வந்து அதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து கர்மா யோகா, இந்திய தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொள்வது, உலகளாவிய ஆன்மீக சகோதரத்துவம். ரெண்டுமே வந்து அதோட நோக்கம். அடுத்து கூற்று சரி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 27க்கு வந்து ஆப்ஷன் ஏ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் வந்து 2013. அடுத்து வந்து லோக்நாத் பஞ்சாப் மாநிலம் 1967, கேசவானந்த பாரதி கேரளா மாநிலம் 1973 காலவரிசைப்படுத்தணும். சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 4, 1, 2, 3. அடுத்து இந்திய தடுப்பு காவல் சட்டம் இதுவும் வந்து காலவரிசை சரியானதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 3, 4, 1, 2 தான் வந்து ஆன்சர். அடுத்தது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தது இது வந்து ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு 2, 3 வந்து கரெக்டு. அடுத்து கூற்றும் காரணம் வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கூற்று சரியான கூற்று, விளக்கமும் வந்து சரி. அடுத்து நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு குழு 2020 நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் மட்டும் தான் கரெக்டு. அடுத்தது தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 நோக்கங்களை தெரிவு செய்க. இது என்ன அப்படின்னு வந்து 3வது வந்து 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 12. அப்போ ஃபஸ்ட்டு அண்டு 2 சரி. அடுத்து வந்து லோகாயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னு வந்து மகாராஷ்டிரா, ஒடிசாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் குறித்த சரியானதை எழுதுக. இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஃபஸ்ட் அண்டு 2 கரெக்டு.
அடுத்து பொறுத்துக வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து சரியான இணை இது வந்து ஆப்ஷன் பி. 38 வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அடுத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதிகள் வந்து கேட்டிருக்காங்க. அது என்ன வந்தால் ஃபஸ்ட்டு செகண்டும் வந்து கரெக்ட் ஆப்ஷன் பி. அடுத்தது சென்னை மாகாண சட்டப்பேரவை இது எப்போ அப்படின்னா வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1861 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது வரவு செலவு திட்டத்தினுடைய இயற்றியல் நிலைகளை ஏறுவரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்துக. இது வந்து 4-1-3-2 ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. அடுத்து குடியரசுத் தலைவனுக்கான வாக்காளர் குழாம் சரியானது எது அப்படின்னு ஆப்ஷன் சி மட்டும்தான் வந்து சரியானது. அடுத்து கூற்றும் காரணமும் கூற்று சரி, ஆனால் வந்து காரணம் வந்து தவறாக வந்து கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கலை பற்றி. அடுத்து வந்து 44க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். இதுவும் வந்து ஆர்டிக்கல். அடுத்து வந்து மாநிலங்களின் ஒன்றியம் இதில் இருந்து அப்படின்னா வந்து கன்னட அரசியலமைப்பில் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பொருத்தமான ஜோதி எது வந்து கரெக்டானது வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் 3 மட்டும்தான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு இதில் என்ன அப்படின்னா வந்து 2 மற்றும் 3 ஆப்ஷன் 2 மற்றும் 3 வந்து சரி. அடுத்து வந்து சிப்காட் இயக்கத்தை வந்து வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து நடுத்தர தொழிற்சாலை மற்றும் சிறு தொழிற்சாலை ஏதாவது உருவாக்கப்பட்டது இந்த சிப்காட் தொழிற்சாலை. அடுத்து வந்து ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து பழங்குடி குழந்தைகளுக்கு உயர்தர கல்வியை வழங்குது. அடுத்து வந்து 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னா வந்து பிரிவினைவாத தடுப்புச் சட்டம். அடுத்து வந்து கூற்றும் காரணமும் இதுக்கு வந்து ரெண்டுமே வந்து சரிதான். அதுக்கு வந்து சரியான விளக்கம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தும் வந்து கூற்றும் காரணம் இதுவும் வந்து சரி, காரணமும் வந்து சரி. அடுத்து வந்து சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறது. இதுக்கு வந்து ஆப்ஷன் டியும் ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மொத்த ஒதுக்கீடு தான் வந்து கொஞ்சம் தப்பு. இது ஆன்சர் வந்து ஆன்சர் கீ வந்தாலே பார்க்கலாம். அடுத்து வந்து பொறுத்துக வந்து என்ன அப்படின்னா 3-4-2-1 கரெக்டு. அடுத்து வந்து நீதி கட்சி யாரால் 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. யாரால் அப்படின்னு டிஎம் நாயர் மற்றும் தியாகராய ரெட்டி. அடுத்த நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துறது. இது என்ன அப்படின்னு 2-1-4-3 கரெக்டு. அடுத்து முன்முயற்சிகள் பற்றிய தமிழ்நாடு அரசின் முன்முயற்சிகள் ஆப்ஷன் ஏ மற்றும் சி தான் வந்து கரெக்டு. அடுத்து ஜிடிபி வந்து பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றி பின்வரும் கூற்று. எங்கள் காலை உணவு திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா வந்து 2022 செப்டம்பர் 15 நெல்பேட்டையில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 25-26 வந்து 4 இயந்திர வகைகள் பொறுத்து இது வந்து நம்ம ஜென்ரலாகவே வந்து பொறுத்திருக்கோம். 3-1-4-2 தான் கரெக்டு.